என்ன செய்யறதுன்னு தெரில. சரி இட்லி மாவு அரைச்சேன்னா அப்புறம் ஒரு கொழுக்கட்டை, ஒரு கார கொழுக்கட்டை செய்யணுன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, இதில் வந்து கடுகு, வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை, சில பேர் இஞ்சி போடுவாங்க. என் பையனுக்கு இஞ்சி போட்டால் பிடிக்காது, இஞ்சி போடல. அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய். அந்த வெங்காயம் போட்டு வதக்கும் போதே தேங்காய் திருவி அதில் கொட்டி ஒரு வதக்கிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, லேசாக பெருங்காயத்தூள் போட்டுட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். போட்டு இப்போ மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இட்லி பானை வச்சு நல்லா புடி கொழுக்கட்டை பிடிக்கும் போது காட்டுற பாருங்க. புடி கொழுக்கட்டை போட்டு இட்லி பானையில் வச்சா புடி கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவருங்க இந்த கொழுக்கட்டை வருங்க. இந்த கொழுக்கட்டை இருந்தால் மாவு நல்லா பிழைஞ்சிக்கணும். இது நல்லா பிழைஞ்சிக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்புடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, தேவையான அளவு. இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டா இருக்கும், மாவு நல்லா சாப்பிட்டாயிடும். நம்ம எண்ணெய் ஊற்றி தானே தாளிக்கிறோம், அந்த எண்ணெயில் நல்லா சாப்பிட்டாயிடும் பாருங்க. நல்லா சாப்பிட்டாயிடும். நல்லா டேஸ்ட்டாக நல்லாலாம் இருக்கும். பசங்க வந்து அந்த ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸோட இது செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லா நாளும் செய்வோம். நாங்கள் இட்லி மாவு போடும்போது ஒரு கப்பு மாவு எடுத்து செஞ்சாலே போதுங்க. நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு சட்னி வேணாலும் சட்னி வச்சு கொடுக்கலாம். சாஸு வச்சு சாப்பிடுவாங்க பசங்க. எனக்கே ஒன்றும் உடம்பே ஆகலைங்க. நான் 3 நாளாகவே நான் ஜுரம், ஒன்றுமே முடியல. தலையெல்லாம் கிருன்னு சுற்றுது. காதில் போட்டிருக்க தோடு கூட எனக்கு என்னமோ வெயிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க. அதுக்காகவே தோட்டை கூட கைட்டி போயிடா பார்த்தீங்களா. தலையை வலிக்கிறது, காதில் போட்டிருக்க தோடு கூட எனக்கு வந்து ஒரு தலைவலியாக தெரிஞ்சுது. சரி பையன் ஒரு நாளும் பிஸ்கட்டை வந்து எடுத்து சாப்பிடுவோம்ட்டாங்க. சாயந்தர நேரம் இன்னைக்கு ஃபுல்லாக பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட்டது. அப்பயே சாப்பிட்டாலுமே அரை பாக்கெட்டு இப்படி தான் எடுத்து சாப்பிடுவான். அரை பாக்கெட்டு இப்படி தான் சாப்பிடுவான் எடுத்து. இன்னைக்கு இன்னொரு பாக்கெட்டை எடுத்து சாப்பிட்டானா சரி எதுக்கோ பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் தேடுதாட்டுது அப்படின்னு இட்லி மாவு குறைஞ்சாங்க. இதை போய் வச்சுட்டு வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வெங்காயத்தை போட்டு அரிஞ்சு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பெரிய நாங்கள் இட்லி கடை வச்சுருந்தோம். அதே இட்லி பானையில் போட்டு இதை பிடிச்சி அதே இட்லி பானையில் போட்டுங்க வெவிச்சு கொழுக்கட்டை அப்படியே பிளேட்டில் அப்படியே அழகா இதை மீன் வச்சு ஒரு வாட்டி அன்னதானம் விநாயகர் சதுர்த்தினா தயிர் சாதம் இப்படிலாம் அன்னதானம் பண்ணுவாங்க. அன்றைக்கி அப்போ தான் இது மாதிரி நிறையா கொழுக்கட்டை போட்டு பசங்கள்லாம் பையங்க எல்லாம் போட்டு பிடிச்சிட்டு கிடந்தோம். நல்லா பெரிய இட்லி பானில் போட்டு நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு இதை போயிட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கள் வீட்டில் சின்ன இட்லி பானை தாங்க. பெரிய இட்லி பானையாக இருந்தால் ஒரே இடை வச்சிடலாம். சின்ன இட்லி பானை தான் அழையுது. அவ்வளோதாங்க. இதில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இவங்க எடுத்து காட்டுறோம். கட் பண்ணிவிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறங்க நான் கொழுக்கட்டை சொன்னேன்ல,
செம்மையான கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம்.